அன்பான என் குழந்தையே, இந்த தெய்வீக வார்த்தைகளை கேட்கத் தொடங்குவதற்கு முன் உன் மனதை சற்று அமைதியாக்கிக்கொள். உன் கையில் ஹெட்போன் இருந்தால் எடுத்து காதில் போட்டுக்கொள். அல்லது தூண்டும் முன் உன் பக்கத்தில் வைத்துவிட்டு கண்களை மூடி கேள். தினசரி வாழ்க்கையின் சத்தங்களையும் கவலைகளையும் சில நிமிடங்களுக்கு மறந்துவிடு. அமைதியான ஒரு இடத்தில் தனியாக அமர்ந்து உன் கண்களை மெதுவாக மூடி மனதிற்குள் இறைவனை நினைத்து ஆழமாக ஒரு மூச்சை இழுத்து மெதுவாக வெளியே விடு. இப்போது முழு கவனத்தோடு இந்த அருள் வாக்கை இறுதி வரை கேள். இந்த வீடியோவை ஓட்ட முயற்சி செய்யாதே. ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் நமக்கு எதை காட்டினாலும் அதில் ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. இன்று உன்னிடம் பேச வருவது சாதாரண வார்த்தைகள் அல்ல. இது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கும் இறை அருள் செய்தி. இந்த குரல் உன்னை தேடி வந்திருக்கிறது என்றால் அது சும்மா நடந்த ஒரு சம்பவம் அல்ல. இந்த தெய்வீக செய்தியை நீ கேட்கிறாய் என்றால் அது உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம் வந்துவிட்டதற்கான அறிகுறி. இப்போது மனதார ஓம் நமசிவாய என்று நினைத்துக்கொண்டு முழு நம்பிக்கையோடு கேட்கத் தொடங்கு. என் அன்பு குழந்தையே, இந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாகிறது. சற்று நின்று உன் மனதின் ஓட்டத்தை அமைதியாக்கிக்கொள். கண்களை மூடி உன் சுவாசத்தை கவனித்துப்பார். உலகத்தின் சத்தங்கள் அனைத்தும் இப்போது மெதுவாக மறைந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிமிடம் நீயும் நானும் மட்டுமே. உன் உள்ளத்தில் எத்தனை நாட்களாக தங்கியிருக்கும் அந்த கவலைகளையும் வேதனைகளையும் நான் அறிவேன். நீ யாரிடமும் சொல்லாமல் சுமந்து கொண்டிருக்கும் அந்த மனபாரத்தை இந்த ஈசன் நன்றாகவே பார்க்கிறான். நீ சில நேரங்களில் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனை என்று வானத்தை பார்த்து கேட்டிருக்கிறாய். அந்த கேள்விகளையும் உன் கண்ணீரையும் நான் அறியாமல் இல்லை. நீ தனியாக இல்லை என் குழந்தையே. உன் நிழல் கூட உன்னை விட்டு விலகினாலும் இந்த சிவன் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டான். நீ சந்திக்கும் இந்த கஷ்டங்கள் உன்னை அழிக்க அல்ல, உன்னை இன்னும் வலிமையான மனிதனாக மாற்றத்தான். ஒரு சிற்பி ஒரு கல்லை உளியால் செதுக்கும்போது அந்த கல்லுக்கு வலி இருக்கும். ஆனால் அந்த அடிகளின் பின்னால்தான் அழகான சிலை உருவாகிறது. அதேபோல் உன் வாழ்க்கையில் நடந்த துன்பங்கள் எல்லாம் உன் ஆன்மாவை செதுக்கும் உளியடிகள்தான். நீ அழிக்கப்படவில்லை, நீ வடிவமைக்கப்படுகிறாய். இந்த உலகத்தில் நடப்பதெல்லாம் ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதி என்பதை நீ உணர ஆரம்பிக்கிறாய். உன் வாழ்க்கையில் இருந்த இருள் மெதுவாக விலகுகிறது. உன் மனதில் ஒரு புதிய ஒளி பிறக்கிறது. நீ இப்போது அமைதியை உணர ஆரம்பிக்கிறாய். உன் மூச்சில் நான் இருக்கிறேன், உன் இதயத் துடிப்பில் நான் இருக்கிறேன். என்னை முழுமையாக நம்பு. உன் வாழ்க்கையை நான் வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் கண்ணீருக்கு இந்த ஈசனிடம் கணக்கு இருக்கிறது. உன் துன்பங்களுக்கு முடிவு வரும் காலம் நெருங்கிவிட்டது. இனி உன் பாதையில் இருந்த தடைகள் எல்லாம் மெதுவாக விலகும். உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி உதிக்கும். நீ உன் பயத்தை விடு, உன் மனதை அமைதியாக்கு. இந்த நொடியிலிருந்து நீ தனியாக இல்லை. இந்த பிரபஞ்சத்தை ஆளும் சக்தி உன்னுடன் இருக்கிறது. என் குழந்தையே, இப்போது நீ அமைதியாக அமர்ந்து என்னுடைய குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைத்திருந்த அந்த வழிகள் மெதுவாக மேலே வந்து கொண்டிருக்கின்றன. நீ பல வருடங்களாக யாரிடமும் சொல்ல முடியாமல் சுமந்த அந்த வேதனையை இன்று இந்த நொடியிலாவது வெளியே விடு. அழ வேண்டுமென்றால் அழு. உன் கண்ணீரை தடுக்காதே. வெளியில் நீ சாதாரணமாக வாழ்வது போல தெரிந்தாலும் உன் உள்ளத்தில் மட்டும் ஒரு பெரிய புயல் ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், உன்னை புரிந்து கொள்ளாமல் பேசப்பட்ட வார்த்தைகள், உன் மனதை காயப்படுத்திய உறவுகள், நீ மிகவும் நம்பிய நண்பர்கள் கூட ஒரு நாள் திடீரென்று உன்னை விட்டு விலகிச் சென்றார்கள். சிலர் உன் நல்ல மனதை பயன்படுத்திக் கொண்டார்கள். சிலர் உன் நம்பிக்கையை துரோகம் செய்தார்கள். பணம் கொடுத்து உதவியவர்களே திருப்பிக் கொடுக்காமல் உன்னை ஏமாற்றிச் சென்றார்கள். கடன் சுமை உன் தோள்களில் ஏறி சில இரவுகளில் தூங்க முடியாமல் இருந்ததை இந்த ஈசன் பார்த்திருக்கிறான். என் குழந்தையே, இந்த உலகத்தில் நல்ல மனசு கொண்டவர்கள் சில நேரங்களில் அதிகமாக சோதிக்கப்படுவார்கள். ஏனெனில் அவர்களை இந்த வாழ்க்கை ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். உன் வாழ்க்கையில் வந்த சில உறவுகள் நிலைக்க வரவில்லை. அவர்கள் உன்னை காயப்படுத்திச் சென்றார்கள். சில நேரங்களில் ஆசை, காமம், உடல் இன்பம் எல்லாம் உண்மையான அன்பு போல தோன்றியது. ஆனால் பிறகு அந்த உறவுகள் உன் மனதை மேலும் உடைத்துச் சென்றன. அந்த தருணங்களில் நீ மிகவும் தனிமையாக உணர்ந்தாய். அது உன் தவறு அல்ல. இந்த உலகத்தில் பலர் அன்பின் பெயரில் ஆசையை தருகிறார்கள். ஆனால் அந்த அனுபவங்கள் உன்னை அழிக்கவில்லை. அவை உன்னை விழித்தெழச் செய்தன. இப்போது நீ மனிதர்களை விட இறைவனை அதிகமாக தேட ஆரம்பித்திருக்கிறாய். அதனால்தான் இன்று இந்த குரல் உன்னை தேடி வந்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா துரோகங்களும் உன்னை இறைவன் அருகே கொண்டுவர நடந்த பாதைகள்தான். இனி நீ பயப்பட வேண்டாம். குடும்ப பிரச்சனைகளும் சரியாகும். கடன் சுமையும் மெதுவாக குறையும். உன்னை ஏமாற்றியவர்கள் கூட ஒரு நாள் உன் முன்னால் தலைகுனிவார்கள். ஆனால் என் குழந்தையே, அந்த நாளில் நீ பழிவாங்க வேண்டாம். நீ அமைதியாக சிரித்து முன்னே செல். ஏனென்றால் இந்த வாழ்க்கையின் உண்மையான வெற்றி பணமல்ல,
உன் மன அமைதி. பணம் பற்றி நான் உனக்கு ஒரு உண்மை சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் பல உறவுகள் அன்பால் இல்லை, பணத்தால் தான் நிலைத்திருக்கிறது. நீ பணம் இல்லாத காலத்தில் பலர் உன்னிடமிருந்து தூரம் சென்றார்கள். அப்போதுதான் யார் உண்மையானவர்கள் என்று நீ புரிந்து கொண்டாய். பணம் கெட்டது இல்லை, ஆனால் பணம் இல்லாத வாழ்க்கை மனிதனை மிகவும் சோதிக்கும். நீ சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் உன் வியர்வையின் மதிப்பு. அதை எல்லோருக்கும் கொடுத்து உன்னை காலியாக்காதே. உதவி செய்ய வேண்டும், ஆனால் உன் வாழ்க்கை பாதிக்காத அளவுக்கு மட்டும் செய். உன்னை மதிக்காத இடத்தில் உன் நேரத்தையும் உன் பணத்தையும் வீணாக்காதே. உன் வாழ்க்கையில் நீ அதிகமாக கவனிக்காத ஒரு விஷயம் இருக்கிறது. அது உன் உடல் நலம். பணம் சம்பாதிக்க நீ ஓடினாய், குடும்பத்துக்காக உழைத்தாய், ஆனால் உன் உடலை மட்டும் நீ கவனிக்க மறந்துவிட்டாய். நினைவில் வை, இழந்த பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் உடல் நலம் கெட்டுப்போனால் அதை திரும்பப் பெறுவது கடினம். உன் உடல் ஒரு கோவில் மாதிரி. அதை சுத்தமாகவும் வலிமையாகவும் நீ பாதுகாக்க வேண்டும். அதிகமாக யோசிப்பதை நிறுத்து. நடந்து கொண்டிருக்கும் எல்லாவற்றையும் நீ கட்டுப்படுத்த முடியாது. சில விஷயங்களை வாழ்க்கைக்கு ஒப்படைத்துவிடு. உன் வாழ்க்கையை யாரும் அழிக்க முடியாது, உன் விதியை யாரும் மாற்ற முடியாது. உலகம் மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், ஆனால் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த சாட்சி எப்போதும் மாறாது. என் அன்பு குழந்தையே, நீ எதற்காக இவ்வளவு கவலைப்படுகிறாய்? நேற்று கடந்துவிட்டது, நாளை இன்னும் வரவில்லை. ஆனால் நீ இரண்டிலும் வாழ முயற்சி செய்கிறாய். அதனால்தான் உன் மனம் சோர்வடைகிறது. நீ யார் தெரியுமா? நீ ஒரு உடல் அல்ல, நீ ஒரு பெயர் அல்ல, நீ ஒரு நிலைமையும் அல்ல. நீ ஒரு உணர்வு, ஒரு சாட்சியாய் பார்க்கும் அமைதி. உன் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் உன்னை தண்டிக்க வரவில்லை, அவை உன்னை எழுப்ப வருகிறவை. ஒரு மனிதன் துன்பத்தை சந்திக்காமல் தன்னை உணர முடியாது. என் அன்பு குழந்தையே, நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ என்னை பார்க்க முடியாவிட்டாலும் நான் ஒரு நொடியும் உன்னை விட்டு விலகவில்லை. நீ தனியாக இருப்பது போல தோன்றலாம், ஆனால் உண்மையில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் மனம் உடையும் நேரங்களிலும், உன் கண்களில் கண்ணீர் வரும் நேரங்களிலும் நான் அமைதியாக உன் அருகிலேயே இருக்கிறேன். இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்து கொள். இன்று உன்னை துரத்தும் கவலைகள் நாளை காணாமல் போகும். நீ எதை இழந்தாலும் அதைவிட சிறந்த ஒன்றை உனக்குத் தரவே நான் அவற்றை உன்னிடமிருந்து பிரித்தேன். கைகளை மூடிக்கொண்டிருந்தால் புதிய விஷயங்களை உன்னால் பெற முடியாது. எனவே பழைய நினைவுகளையும் காயங்களையும் இறக்கி வைத்துவிட்டு கைகளைத் திற. ஒரு பறவை தன் கூட்டை இழக்கலாம், ஆனால் அது வானத்தை பார்த்தே பறக்கிறது. அதுபோல நீயும் உன் இலக்கை நோக்கி நட. நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் எந்த திசையில் திரும்பினாலும் அங்கே என் நிழல் உன்னை பாதுகாக்கும். இப்போது ஒரு நொடி நிறுத்து. ஆழமாக மூச்சுவிடு, மெதுவாக வெளியே விடு. உன் உடல் லேசாகிறது என்பதை உணர். உன் மனம் அமைதியாகிறது என்பதை உணர். நீ எங்கு இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் உன்னை பாதுகாப்பேன். உன் குடும்பத்தை பாதுகாப்பேன், உன் பிள்ளைகளை பாதுகாப்பேன். உன் வீட்டை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் நான் அமைத்துள்ளேன். தீய சக்திகள் எதுவும் உன்னை அணுக முடியாது. நீ நடக்கும் பாதையில் நான் முன்னால் இருக்கிறேன். இப்போது உன் மனதை முழுமையாக அமைதியாக்கு. எல்லா பயங்களையும் எனக்கு கொடுத்துவிடு. என் அருளில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். உன் வாழ்க்கை ஒளி பெறுகிறது. நீ ஒரு வெற்றியாளனாக, அமைதியான மனதை உடையவனாக இந்த உலகத்தில் வலம் வருவாய். உன் கவலைகள் அனைத்தும் தீர்ந்தன. நன்றி என் பிள்ளையே. ஓம் நம சிவாய.